போறோம். நான் கட்டி காத்த என் திருச்செலி கோட்டை இப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. எல்லாம் கோட்டு மை ஹவுஸ்னே. வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாண்ணே. பப்புன் டான்ஸ் பார்க்கக்கூடிய காலம் ஆகி போச்சு. பேசாம இந்த வள்ளி நாரதர் ராஜவாட்டு போகிற ஆளுக்கு ஊருக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் பே போன்பே அதில் காசை அனுப்பி விட்ருங்க. அவங்க வீட்டில் படுத்துக்கிட்டே அவன் குடும்பம் நல்லா இருக்கும். இங்கே வந்து கூட்டம் இல்லாமல் ரத்தவாந்தி எடுக்கிறத விட வீட்டிலேயே படுக்கிறது நல்லது. மைசட்டை எப்போ கழட்டுவேன்? காலையிலே கழட்டுவிய? அதுக்குள்ளேயே நான் கிளம்பிடுறேன். எவ்வளோ கூட்டம் சுருங்கினாலும் என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் ஓயாது மிஸ்டர் போண்டாமண்டை. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. வந்திருக்க நான் வந்து சாதாரண ஆள் கிடையாது. உங்கள் 4 பேர்த்துக்கும் சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே பெருங்கொண்ட கோடீஸ்வரன் மயாருன்னா நான் தான். என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர? கோடீஸ்வரம் வேணா வீட்டில் இருக்க வேண்டியதாடா, தங்கத்தில் சாப்பிட்டு. என்னடா படக்குன்னு வண்டியை பிரேக் அடிச்சு விட்டேன். ஏண்டா முண்டோலி மண்டை, எவ்வளோ பெரிய குடும்பம். குடும்பம்னா வீட்டில் இருக்க வேண்டியதா. எங்க அப்பா, அப்பாவுக்கு என்ன? அப்பா இருக்கானா செத்து போயிட்டானா? எங்க அப்பா வேறு நம்பிராஜன். நம்பிராஜன் தானே, அதுக்கேண்டா அப்படி கத்துற? நீ ஏன்டா கேவலப்படுத்துற? போடா. நம்பிராசனுடைய மகனா. அதுக்கு என்ன? எங்க அம்மா பேரு நங்கே மோகினி. என்ன என்னப்பா? அம்மா மோகினின்னா சுடுகாட்டில் தான் இருக்குமா? இல்ல டீ கடையில் கிளாஸுகளை வச்சு பொத்து. அவங்க ஆத்தாப்பே அப்படி பேர் வச்சிருக்கேன். உனக்கு என்ன? 7 ஆம்பளை பயலுங்க நாங்க. என்ன உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையா? ஹலோ, 7 பேர்த்த வதக்குன்னு பெற்றிருக்கியா? வேற வேலை வெட்டிக்கலாம் போறதில்ல. கொஞ்சம் எங்கிட்டு வரீங்களா? என்ன 2 அறை வர்றேன். உன் கூட பந்து எத்தனை பேர்? 2 பேருன்னு. கிச்சு கிச்சு கிச்சு. உன் கூட நிறைய பேர் இருக்காங்க. கர்ரு 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 மிஸ்டர் டோப் மண்டை உன் மேல. உன் கூட பந்து எத்தனை பேர்? கர்ரு கரு கட்டா கடா கடா கிஸ் கிஸ் கிஸ். ஆனா 7 பேர் எங்க அப்பையும் பெற்றிருக்கேன். ஏன்? அந்த காலத்தில் 100 நாள் வேலை இல்லை. எங்க அப்பா 100 நாள் வேலையை எங்க ஆத்தாவை நடத்திருக்காங்க. பெரிய உலக சாதனைப்பா. ஆனா தம்பி அண்ணே, நீங்க எந்த ஏரியா? நானா நம்ம தூத்துக்குடி இல்லப்பா. மூத்த தூத்துக்குடி இருடா சொல்றா. தூத்துக்குடி இல்லனே, நம்ம இதுக்கு திருவாடனை பக்கத்துல. டேய், திருவரம் பக்கத்துலயா? ஆமா தம்பி, திருவனந்தத்துக்கு தானே நான் ஜாதகத்தை அனுப்பிவிட்டேன். அட ஆமா. ஏய் பொன்னுச்சாமி மகன், உனக்கு என்ன வேணும்? பொன்னுச்சாமி எங்க பெரியப்பாங்க. ஏய் மச்சான். மச்சான் மச்சான், அப்ப நம்ம உறவுக்காரன் ஆயிட்டோமா? உங்க ஜாதகம் தான் வந்துருச்சா வீட்டுக்கு? உங்க தங்கச்சி உங்க பெரிய தம்மால தாங்க எனக்கு பொண்ணு கேட்டிருக்கு. உங்க தங்கச்சி இங்க இருக்கா மச்சான்? நான் தான் கூட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நீங்க வருவீங்க. நீங்க எனக்கு தெரியல மச்சான். மச்சான் வேற யாரோ ஒரு கேன பையன், வேற யாரோ ஒரு மாப்பிள்ளை நினைச்சேன். நீங்க என்ன சொல்ல வர மொட்டை நாக்கு போல. ஆனா உங்க தங்கச்சியை நான் பார்த்ததில்ல மச்சான். மச்சான், உங்க தங்கச்சி அழகா இருக்குமா? ஐயோ, நான் எப்படி என் வாயால சொல்லுவேன்? வாயை கழுவிட்டு சொல்லு. அம்புட்டு அழகா. உங்க தங்கச்சி பேர் என்ன மச்சான்? என் தங்கச்சி பேரா? என் தங்கச்சி பேரை கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிருவிய மச்சான். சொல்லுங்க மச்சான். என் தங்கச்சி பேரு சூப்பு. சூப்பா? என்ன சூம்பும்? அது இல்ல மச்சான். ஓ, எங்க பெரியம்மா சூப்பு குடிச்ச வாக்குல பிறந்துருச்சு. அச்சா மச்சான், உங்க தங்கச்சியை நான் பார்த்ததே இல்ல. அழகா இருக்குமா? அம்புட்டு அழகா இருக்கும். ஐஸ்வர்யா ராயே தோத்துருன்னா பாத்து. உங்க தங்கச்சியை கூப்பிடுங்க மச்சான். இந்த நானே கூட்டு வரேன் என் தங்கச்சிய. தமிழ் பாடிக்கு வந்த நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது. தம்பி நீங்க எல்லாம் வந்துடணும். வந்துட்டு நீ பாட்டுக்கு ஆட்டு சவரொட்டியை சுட்டு திங்க கூடாது. கல்யாண வீட்டில் மொய்யை எழுதிட்டு சாப்பிடாமே போயிரு. சோறு ஓட்டா தானடா. நீ துணமாப்பிள்ளை கிடையாது, நீ தான் எச்சியில் எடுக்கிறவன். துணமாப்பிள்ளை இருந்துட்டு பொண்ணை தள்ளிட்டு போல. இவங்க 3 பேர் இருந்தே நீ பன்னீர் தொழி, நீ வந்து ஒன்னேவே தொழி. நீ ஒழுங்கா குழி. கண்ணே சூம்பு. அண்ணங்காரன் போயிருக்கேன். தங்கச்சி எவ்வளோ அழகா வருதுன்னு தெரியல. கருப்பா கருப்பா என்னை ஏற்று பாடுறா. கருப்பா, என் மனைவி அழகா எனக்கு அமையணும். நான் உனக்கு ரெட்டக்கடா வெட்டணும். கருப்பு மழை வருதா?
ஏய் பொண்ணு வாக்க கூட்டு வர்றியா நீர்மாலைக்கு வர்றியா? ஐயா உன் தங்கச்சி மடுவை மூட சொல்லுங்கய்யா. அது அவசரத்துல கிளப்பி கூட்டி வந்த மச்சான், அதான் அவசரமா வந்துருச்சு. என்ன பேசுற? ஹலோ. இல்ல மச்சான், அவசரத்துல கூட்டி வந்தேன், அதனால அவசரமா கிளம்பி வந்துருச்சு மச்சான். உங்க தங்கச்சி அந்த கையை அப்படி பண்ண வேணாம் சொல்லுங்க, சொடக்குன்னு ஒடிச்சு போடுவேன். என்ன வெக்க ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கா வீட்டுல? வெக்க போடுறா மச்சான். அச்சா உங்க அடாடா இந்த உலகத்திலே யோகக்காரன் யாருன்னா நான் தான்டா. எனக்கு மாதிரி பொண்டாட்டி யாருக்கு அமைஞ்சாலும் காசை வெட்டி போடுவேன். அமையவே அமையாது இப்படி. அச்சா ஏன் உங்க தங்கச்சி இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கு? மண்டையில காக்கா பொண்ணா? இல்ல மச்சான், உங்களை பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு நிக்குது. என்ன ஐயோ கட்டி பிடிக்காத மூடு வருது. டேய் அண்ணன் தங்கச்சியே பொழக்கிறீங்களா? ஏன்டா அடிப்படுத்த வரலாம் போடா. இல்ல மச்சான், நீங்க நினைச்சுக்கிட்டு என்னைய கட்டி பிடிக்குது மச்சான். சப்பு அது பேர் என்ன? சூப். ஐயா உங்க தங்கச்சி பாடுமா மச்சான்? அவ்வளோ அருமையா பாடும். பாட்டு பாட சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். பாடுமா? பாடவா? என்ன தொண்டை ஏற்கனவே நான் பார்த்த உடம்பு மாதிரியே இருக்கே, என்ன ஏமாத்தி எது போர்ச்சேரி பண்றியா? பாட சொல்லுங்க. அண்ணன் பாடவா? நானு என்ன தொண்டை இந்த லட்சணத்துல இருக்கு மச்சான்? நானே என் புட்டு அழகா இருக்கேன். ஆமா என் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. நீ பொத்து அவளை பாட சொல்லு. வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வேற பாட்டு. வாங்க மச்சான், வாங்க மச்சான். அந்த பாட்டுல ஈகுன்னு வராதே, இவளா விட்டு போடுறாளா? ஐயா வேற பாட்டு பாட சொல்லுங்க மச்சான். நீங்க இப்படி பாக்குறீங்க? இந்த பாத்துறேன். இல்லாத பத்திய காரே ஊறுகாய பார்த்தா நான் தொண்டனைச்சா. அந்த பாட்டை மறுபடியும் பாட சொல்லுங்க. உப்பு இல்லாத பத்தியக்காரே அந்த தொண்டனைக்காக போடுமா? இல்லாத பத்திய காரே ஊறுகாய பார்த்தா நான் தொண்டனைச்சா. தொண்டனக்கம் கோத்தா இப்போ முடிச்சு போடுறேன். தொண்டனக்கம் டொனக்கனக்கம் வரைக்கும் வண்டிலா. மச்சான் நீங்க தானே பாட சொன்னீங்க, என் தங்கச்சி ஆசையா போற, ஏன் அதுக்கு கையிலேயே தூக்குறீங்க? அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன். ஐயோ எப்படி வளர்த்துருக்கீங்க? அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன் ஏன் ராசாவுக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். கண்ணை மூடுனா மசத்துல தெரியும். அவளை அரைஞ்சூரிய மச்சான். மச்சான் சொல்லாம சொல்றா மச்சான், கண்ணை மூடி என்னைய பாருங்கக்குது என் தங்கச்சி. ஐயோ மச்சான் அந்த சிலையை திறந்து விடுங்க. நீங்க கண்ணை மூடுங்க முதல்ல. கண்ணை மூடுனா எப்படி தெரியும்? ஒன்னு குறும்பு திருக்கி அரைஞ்சு விடும்டா. மச்சான் கண்ணு ரொமான்ஸா பாக்குறோம். அது மேல மஞ்சள் வந்து ஒட்டி இருக்கு, முத்தலக கட்டி போடுச்சு. நீங்க பாடிக்கிட்டே இருந்தா எப்பதான் என் தங்கச்சியை பாக்க? மச்சான் 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 தங்கச்சி வர சொல்லுங்க மச்சான். அவர் எதுலயே அடிப்பாருன்னு வந்தா அவர் மண்டையில தான் அடிக்கிறாரு. பொண்ணை காட்டுக்கடா. நீ கண்ணை மூடுறா மச்சான். ஐயா பாடம் சொல்லுங்க. மோத்த முடுங்க. ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், ஒரு தேவதை வந்து விட்டார் என்னை மச்சான் உங்க லவ் மூடு எனக்கு ரொம்ப புரியுது, நீங்க ரொம்ப ஆசையா இருக்கீங்க மச்சான். ப்ரோ இப்போ என் தங்கச்சி முகத்தை காட்ட போறேன். எல்லாரும் 1 2 3 என்றீங்க, 1 2 3 சொல்லணும். அவளை பாட வேணாம் சொல்லுங்க, நங்குன்னு ஒன்னே ஏத்தி போடுவேன். இருங்க மச்சான், மூடுங்க மச்சான் கண்ணை. எல்லாரும் சொல்லுங்க 1 சொல்லுங்க 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 1 2 3 எல்லாம் ஜோரா கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க. மச்சான் என் தங்கச்சி அழகு தேவதை சூப்பர் பாருங்க. எப்படி வளர்த்திருக்கேன் பாத்தீங்களா வெயில் படாம. எனக்கு வெக்க வெக்கமா வருது.
மச்சாமி விச்சருவா தக்கத்த 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 தொட்டால் பூ மலரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தொடாமல் நான் வளர்வேன். பேசி முடிச்சிடறேன். இன்னைக்கே தாலி கட்டுறேன். நைட்டே பஸ் நைட். எத்தனை மணிக்கு நீங்க வர சொன்னீங்க? நானும் எத்தனை மணிக்கு நானும் வந்திருக்கேன். இப்பதானே உன்னை பெருமையா அடக்கொடக்கமா வளர்த்துருக்கேன்னு பேசினேன்ல. எப்போ மச்சான் பரிசம் போடுவோம்? காட்டுறானி கொட்டையிலே விதி விளையாண்டு வீடு வரை உறவு, இந்த ஒரு வீதி வரை மனைவி, டேய். வீடு வரை உறவு. ஒரு வரைக்கும் வந்துட்டேன். வேற என்ன என்ன மனமுள்ள பொண்ணு பாடக்கூடாது, டேய். மதுரையில ஹலோ மேடம், மேடம் நோ சாங். எனக்கு படபடன்னு வருது. ஒரு பெட்ரோலை வாங்கிட்டு போய் அதை எரிச்சிரு. ஏய் என்னடா நொக்காமட்டா போடாங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் இங்கே வாங்க. என் கண்ணு முன்னுக்கு எங்க அண்ணனை கை நீட்டுறீங்க. நான் இனிமே உங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன் போ. ஏய் விழுகாதடா, காலக்கலை பசிவு இல்லாமல் பார்க்குறியா? மேடம் இங்கே வாங்க. ஐயா அந்த மடுவை மூட சொல்லுங்கய்யா. அண்ணே எனக்காக மானூத்து மந்தையில மாங்குட்டி வெத்தவன். உனக்காண்டி நான் கோயில உருண்டு பிறண்டு தாலி கட்டுக்கிற கெஞ்சிக்கிட்டே அண்ணே போய் வரவா, அழகே போய் வரவா, கண்ணே போய் வரவா. அவங்கள இங்கே வர சொல்லுங்க கொஞ்சம். ஏன்னா இவங்கள மாதிரி ஒரு பொம்பளை எனக்கு கிடைக்காதுல்ல. மச்சான் காலில் விழுந்தாதே என் தங்கச்சியை கட்டுவேன்ல மச்சான். என் தங்கச்சி உங்களுக்கு தான் எந்திரிக்க மச்சான். நான் மாட்டேன்டா சொன்னேன், எதுக்கு காலைல விழுறீங்க? நான் தான் உங்களுக்கு வாங்க போறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஏன் மச்சான் மாட்டேன்ற? நானும் மாட்டேன்னு சொல்லவே மாட்டேன். பெரியம்மா என்னை விட்டுருங்க. எங்க பெரியம்மா கூப்பிட்டு வரவா? மனச்சாட்சியே இல்லையாடா. அந்த அரிப்பூச்சி எனக்கு வேணாம். அது தலையை பாருங்க மச்சான், கண்டகர்வ பாம்பு மாதிரி. ஐயோ என் தங்கச்சியை பார்த்து ஊரே சிரிக்குது. மரியாதையா அந்த பெரிய முடிய கூட்டு போ. திருச்சூர்ல பாட்டில் வளர்க்குற ஒம்பளை மாதிரி இருக்கா அவ. இவ அலையாடா. மேடம் உங்களுக்கு மனசாட்சி மயில் பிரேமுக்குள்ளவா? மயில் 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 டச்சியா டச்சியா டச்சியா? ஐயோ ஐயோ, கட்டி பிடிக்காதீங்களே, கட்டி பிடிக்காதீங்களே. என்ன கட்டி பிடிக்கும் போது மிச்சர் மாதிரி நொறு நொறுனுது? என்ன என்னத்தை திணிச்சு தொலைச்ச மயில்? உங்களுக்காக மிச்சர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். மிச்சர் வைக்கிற இடமாடா. ஓடி அது தலைய பாடுறா. ஐயாப்பா நல்லாம ஜாரபம் புனசல போட்டாங்க மாதிரி. ஜெயபிரியா இங்க வந்து தொலைடி. நீ ஒரு குந்தாணி மக, உன் வாழ்க்கைக்கு உலக்க விழுந்துருச்சுடி. உலக்க விழுந்துருச்சா? வாழ்க்கையை போச்சுடி. அண்ணா என்னாச்சு? மொத்தமா அமர்த்தி போட்டுருவேன். வேணாம். ஏன் என்ன பிரச்சனை? ஊரே இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன நடந்துச்சுங்க? என் பொழப்பே சிரிச்சு ஒழிச்சப்ப ஆயிடுச்சு. ஏன் இப்படி சிரிப்பா சிரிக்குது? என் வாழ்க்கையில நான் உட்காந்துருந்தேன்ல ஒரு பூசணிக்காய் மாட்டேன். போட்டிக்காரு இந்த இருதல முனி எனக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க. யார் இந்த கிழவி? யார் இந்த கிழவி? எந்த ஆயமா அது? ஸ்கூல் டீச்சரா? ஆமா, ஸ்கூல் டீச்சர் உடைய வார்த்தைக்கு சேர்க்க வந்திருக்கிறேன். எங்க பால்வாடிக்கு ரொம்ப நாளா ஆள் தேவைப்படுச்சு. நீங்க வந்து சேர்ந்துக்கிறீங்களா? பிள்ளைகளுக்குலாம் குண்டி கழுவி விடணும், சாப்பாடு ஊட்டி விடணும். பால்வாடிக்கியா? பிள்ளைகளை கழுவிடுவா, உனக்கு கழுவிடுவா? அவன் என்ன கேட்கறான்? கேட்டுட்டேன்.
மேக்கப்பை கலச்சிட்டீங்க. வாழ்க்கையை கெடுக்க. நீ அழுகும் போது இது மாதிரி இருக்கு. எது மாதிரி இருக்கு? ஏய் ரொம்ப பேசினா அழுது போய். நீ எல்லாம் யாரு இவங்க? சூப்பு சண்டை வேணாம் சூப்பு. சூப்பு முகரே பாரு சூப்பு சூப்பு. ஏய் இதான் சாக்கடிய புருஷனை கட்டி பிடிக்காத அரஞ்சே முடிய உன்னைய. யாரடி முகரே பாரு. நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன். புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். நாங்களும் எல்லாம் தெரிஞ்சவங்க. எல்லா நாளும் நடக்கு புள்ள நாளும். இருங்க அவன் என்னமோ சொல்ல வர என்னன்னு கேப்ப இருங்க. அது சொல்லி கொண்டு போய் கல்லறையில எழுத போறியா? கல்லால எழுத போறியா? இவரு என்னதான் கிளி மாதிரி பொண்ணாடிதால் குரங்கு மாதிரி வப்பாடி. யாரடி குரங்கு வரண்டி விட்டுதே வரண்டி. என்னடி வரட்டி விடுவ? ஏடி சக்கலாதி சிரிக்கி. நீ ஏன் யாரோ வேணாம் சூப்பு. தண்டவன. ஏய் மரியாதையா பேசி என் புருஷனை மரியாதை. புடிச்சிட்டு அறுத்து ஒண்ணு புடிச்சு ஒட்ட அறுத்து முடிய பாத்துக்க. திருவி விட்டுரு. என்னது திருவ வாய் வச்சு முடிய பாத்துக்க. மவளே ஏங்கடி புருஷனை அடிக்குற? ஏங்கடி புருஷனை அடிக்குற? பிச்சு முடிய பிச்சு தெரியுமா கேக்குற? ஓ வேகத்தட ஓர. நீ எல்லாம் என் அழகுக்கு ஈடாவியா? என் கைய அழகு என்ன? என் மூஞ்சி அழகு என்ன? கருவா முண்டை மாதிரி இருக்க. நீ எல்லாம் என் புருஷனுக்கு சோடி ஆடி எடிவட்ட முண்டை. என்ன மேடம் அலுமாரி வேஷம் போட்டிருக்கீங்க? அழக பத்தி யார் பேசுறது? யாரு பேசுறா? காலால கொஞ்சம் அடி காலால. ஐயோ எங்க குடும்பம் பழக்கத்துல போகுது. எடிவட்ட முண்டை. எங்கடி போனாரு என் புருஷன்? ஐயோ என்னைய குடும்பம் கட்டு படம் புருஷன் பண்ண மாதிரி வர. அதே செப்பை இறக்கிட்டாங்க. எங்கடா அந்த ஈனம் தங்கச்சி மச்சான் என் தங்கச்சி அடிக்காதீங்க மச்சான். இந்த வந்துருவோம் மச்சான். மாமா தங்கச்சி அவ எங்கடா அவ? நேத்துல வாடா என் தங்க மச்சான சமாதானப்படுத்துறா வாடா. அண்ணே ஆசையை நிறைவேத்துறா. உதட்டோட உதடா வச்சு என் மச்சானுக்கு முத்தத்தை கொடுத்து கரெக்ட் பண்றா வாடா. ஏயா வாடா எனக்கே நீ ஒரு முத்தம் கூட என் தங்கச்சி வாடா. சூப்பு வெளியில வாடா. ஏய் ஏத்துறா முத்தத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணு தங்கச்சி. ஐயோ இருமா அட தங்கச்சி இருங்க. என் ஆசையை நீ நிறைவேற்றவே இல்லடா. சோ இந்த ஆசையை கடவுளே. நிறைவேத்துறா ஏய், வாடா என் இங்க தங்க. வா. என்னமோ தப்பு நடந்து போச்சு. என் புருஷன் வந்து உன்னை தொட்டு விட்டாருன்னு வை. உனக்காக நான் வந்து என் வாழ்க்கையை விட்டு கொடுக்குறேன். என் வாழ்க்கையில நீயே வேணா இருந்துட்டு போ. ஆனா என் முன்னாடி என் புருஷனுக்கு நீ முத்தம் மட்டும் கொடுத்துரு. அந்த ஆளு உன்னை கெடுத்தாருங்கிறத நான் நம்புறேன். யாரு? வாயில மச்சானுக்கு நான் பொத்துன்னு முத்தம் கொடுப்பேன். என்ன பண்ணுவ? அண்ணே, அண்ணே, ஆசை. வாயில முத்தம் கொடு. தங்கச்சி அண்ணே ஆசையை நிறைவேத்துறா. கர்வா நல்லா நல்லா துணி எடுத்துட்டு முத்தம் கொடு. ஐயையோ ஐயையோ இங்க உள்பாட கட்டாம டிவி ரிமோட்டை சுத்திட்டு வந்திருக்காங்க. தங்கச்சி முத்தம் குடுறா. என்னடி பண்ண என் புருஷனை? இப்ப குர்ரி பாப்போம். வா மச்சான். இதெல்லாம் இதுக்கு என்ன தங்கச்சி. பின்னாடியே திரிறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. தங்கச்சி பேம ஓடியாத்தா பல்ல வச்சு வெட்ட பாக்குறேன். ஏற்கனவே அதுவே வெட்டிக்கிச்சு நாக்குல. தங்கச்சி அண்ணே இங்கிலீஷ் பெரிய படம் சிம்ரன் பார்த்து நினைப்பு ரொம்ப மனசு. இருமா இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு அண்ணே உன்ட்ட கேட்டேனே நிறைவேற்றவே இல்லையாடா. இந்த கட்ட வேகரம். ஏய் இங்க இரு. நான் சொல்றத கேப்பி அடி இந்தாடி. ஏய் இந்தாடி அடியே. உனக்கு வேணா நான் ஒரு முத்தம் தரேன்டி. இங்க இரு. நான் உனக்கு வேணா ஒரு முத்தம் நான் தரேன். நான் சொல்றத கேளு. நீ போய் பொட்டிக்காருக்கு வாயில முத்தம் கொடுத்துரு. சொல்லுவாங்க தமிழ் பாடியில தம்பி மணியண்ணா தமிழ் பாடியில ராதாகிருஷ்ணன் என்ன ஒண்ணான்னு கேட்டா என்ன ஒண்ணு? தமிழ் பாடியில ராதாகிருஷ்ணன் மதுரை புருவனே எந்த மசுரை?
தங்கச்சி நகையே முழு நிலவே அந்த முண்டைய கெடுத்தது இல்லாம நான் நினைச்சு உங்க மண்டையும் உங்க அண்ணன் தடவுறாருமா. இங்க வாங்க. நான் நினைச்சு உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சவனே. செய்யலாமா நீ? செய்யலாமா நீ? எங்க லூசுண்ட கைய வைக்கிற? போய் தர வேண்டி அந்த பிள்ளைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு. ரெண்டு பேரும் சிமெண்ட் கூட ஒரே மாதிரி. அப்படியே இருக்குது. மச்சான் என் தங்கச்சி மாசமா இருக்காம்ல. அது ஒண்ணுதான் இப்ப குறைச்ச மாசம் போறே. 3 மாசம் முழுகாம இருக்காம்ல. நேத்து தான் மாங்காய் வாங்கிட்டு வர தோணுச்சுன்னு. தங்கச்சி நீனே எடுத்து சொல்லுமா. ஏன் மச்சான் என்ன எனக்கு ஒரு முத்தம் கூட கொடுத்ததுல அது என்ன ஏப்பா கூப்பிட்டீங்க? நாத்தனா
இருக்கு நாத்துனா. என் தங்கச்சி நடையோ நடையுதான். அடடா ரம்பை மோகினி ஊர்வசி மாதிரியே இருக்கு. உன் பேர் என்ன? சொப்பன சுந்தரி. ஒவ்வொரு நேரம் சப்பன சுந்தரின்டுவாங்க. எந்த ஊர் மணி? தூக்குனாக்குடி. அப்படி ஒரு ஊர் இருக்கா? என்னது? விளக்கமா இருக்கு. ஏர்வாடி பக்கத்துல. என்ன அப்படி வந்திருக்கீங்க? இந்த பிள்ளை என்ன அப்படி வந்திருக்கீங்க? என்னால அப்படி ஊட்டி வந்திருக்கீங்க? நாத்துனா. வேலைக்கா? என்ன நாத்துனா? காவலுக்கு நம்ம எல்லாம் முறவே இந்த பிள்ளை புதுசா பழகட்டும்னா உங்க அண்ணன் டொங்காஸ் செய்யா. அது எப்படி செய்யா? நாத்துனா வரலடி. உங்க அண்ணன் தன்னை டொங்காஸ் போட்டாரு. ஏய் 1000 ரூபாய் காசு என்னை ஒரு தடவையா டொங்காஸ் 1000 ரூபாய் 500 ரூபாய் 2000 ரூபாய் 1 ரூபாய் இரு. உனக்கு தெரியுமா ஓட்ட கால்னால இருந்து 4 நாள் 50 பைசா 10 பைசா இதெல்லாம் கூட நான் பார்த்துட்டேன். நீ இப்ப சொன்ன காசு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? உங்க அண்ணன் ஒரு நாள் கூட நான் கேட்கிறேன், இந்த காசு ஏன் அந்த பிள்ளைக்கு கொடுக்கல, இந்த பிள்ளைக்கு மட்டும் கொடுத்துருக்க? ஓ நாடகத்துக்கு 5 ரூபாய போட்டா டொங்குன்னு கேக்கும்ல. 5 ரூபாய் காசு முடியா? நாத்துனா நான் போட்டு காமிச்சவா? நாத்துனா நான் போட்டு காமிச்சவா? எங்க அந்த காசை கூட யாராவது 5 ரூபாய் காசு கொடுத்துருக்க? இப்ப சத்தம் மட்டும் மாறி வந்துச்சு, உன்னை கொண்டேருவேன் இன்னைக்கு. என் தங்கச்சிட்ட பணிவா நட சப்பு. என்னம்மா நேத்தி கடை? ஏய். அணிவா நடக்குது. சரி என்ன நீ இப்படி வந்திருக்கே, என்ன விஷயம்? பக்கத்துல நான் நிக்கிறேன்னு யாராவது கண்ணுக்கு தெரியுதா? வாடி தங்க பக்கத்துல நின்னு உன்னை வணக்கம் இல்லையம்மா வாட தங்க. ஆளுமா டோலுமா. ஏய் எதுக்கு வந்தேன்னு சொல்லுனா என்னடி ஆளுமா? இருங்க, அவன் என்னமோ சொல்ல வரேன். நேரம் ஒண்ணு அடிச்சு தள்ள தெரிஞ்சு. தங்கச்சி அண்ணே. பறைய வரட்டுறான். ஆ? நம்ம எதிரியை சந்திக்கிறோம். நமக்கு ஒரு எதிரியா? நமக்கும் எதிரியா? வந்திருக்கிறார் வையாபுரியை சேர்ந்த செந்தில்குமரன். என்னென்ன சுத்தி சுத்தி எதிரியாவா இருக்கு? உள்ள மசர் இல்லாம இதே மண்டபம் தெரிஞ்சா மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. ஆளோலம் 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 ஆண்டவன் போல் ஆட்டம் ஆரம்பிக்கவே இல்லை. சப்பு ஐயோ எப்படி வளர்த்த பொரட்டா பண்ணிடு. என்ன உன் கையை கிச்சு கிச்சு பண்ணானா? நான் எதுக்கு சம்பளத்துல வந்திருக்கேன்னு 200 ரூபா எனக்கு பிடிச்சுக்கிறேன். இரு வரேன். எவ்வளவு கையை இப்படி பிடிக்கிறல்ல? இரு அடி இவட்டி பிடிக்கிறா. ஐயோ இவட்டி பிடிக்கிறா. அட இருடக்கு வாடி, எனக்கு உண்மை தெரிஞ்சாங்க. எனக்கு ஒரு உண்மை நீ கையை பிடிக்காத முதல்ல. ஏன் நாத்துனா? நீ பிடிக்காதன்ட்டு நான் நீ இருடி. இந்த ஆசபத்து போ. ஐயோ அவளை தள்ளாதே. அட இது வந்து ஐயோ ஆலோலம் 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 ஆண்டவன் இடம் பத்தல. ரெண்டு பேரும் ஆடுவான். இல்ல இல்ல ரெண்டு பேரும் ஆடுவோம். அந்த ரெண்டு முதல்ல ஆடுவோம். நீ யோசிக்க என்ன திடீர் திடீர்னு எங்க அண்ணன் குண மாதிரியே எனக்கு மாறுது. கோடை இடி முழந்து கொட்டு மேல
கோடை இடி முழங்கு கொத்து ஜோடியா பார்த்தா எம்ஜிஆர் சரோஜா தேவி சரோஜா தேவி அம்மா தான் இப்படி அவுத்து வச்சு நிக்கும் சும்மா இருப்பான். பார்த்தா அண்ணே நான் உள்ள போய் பூஜை பண்றேன் முருகனை, நீ அதை இழுத்துக்கிட்டு வா போடி. என்னடி கோமணம் கட்டிக்கிட்டு கோடை இடி முழங்கு